என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் 5வது பிள்ளை. எனக்கு முன்பதாக 4 சகோதரர்கள் இருக்கிறாங்க. எத்தனை ஆண் பிள்ளைகள் பிறந்தாலும் ஒரு பெண் பிள்ளையை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தில் கர்ப்பம் தரிக்கப்பட்டு பிறக்கப்பட்டவள் நான். அப்போ இந்த 5 பேருடைய பிரசவமும் வீட்டில் நடக்குது. எல்லாருக்கும் சுக பிரசவம் தான், வீட்டில் தான் பிரசவம். அப்படியே ஆண்டவரே டாக்டராக இருக்கிறாரு, அவருடைய கைடன்ஸில் பிரசவம் எல்லாம் நடந்தது. இப்போ நான் என்னுடைய தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு பிரசவ நேரம் வந்தது. இந்த பிரசவ வலியில் இப்போ துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பல மணி நேரம் அவங்களுக்கு பிரசவ வலி இருந்துக்கிட்டே இருக்குது. நார்மலாக ஒரு சுகப்பிரசவம் நடக்கணும்னா குழந்தையோட தலை டவுன் பொசிஷனில் இருக்கும்பொழுது சுகப்பிரசவம் நடக்கும். ஆனால் அப்போது என்னுடைய தலை, அதாவது குழந்தையோட தலை இங்கே மேல் பகுதியில் இருக்குது. இந்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் கூட தலை நகரவே இல்லை. அதை அவங்களால உணர முடியுது, தாய்க்கு அது தெரியுது. இப்போ வலி அதிகரிக்க அதிகரிக்க இந்த பிரசவ வலியோடு கூட இந்த தலை இங்கே இடிக்கும் பொழுது என்னுடைய அம்மாவால் மம்மியால் மூச்சு விட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பலனெல்லாம் குன்றி போச்சு, எல்லாம் மொத்தமாக வத்தி போயிடுச்சு. இப்போ கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு நேராக வருது, இந்த குழந்தைய உன்னால பிரசவிக்க முடியாது அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை வருது. ஆக்சுவலாக இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா, ஐயோ இந்த பிள்ளைய காப்பாற்றணும், என்னையும் காப்பாற்றிக்கணும், மற்ற பிள்ளைங்களுக்கு தாய் வேணும், ஏதாவது கொண்டு போங்க, ஏதாவது பண்ணுங்களேன், ஏதாவது ஆப்ரேஷனோ ஏதாவது பண்ணி இந்த குழந்தைய எடுங்களேன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்யல. என்னால் முடியாத ஆண்டவரே, ஆனால் உங்களால் முடியுமே என்று சொன்ன மாத்திரத்தில் ஒரே டர்னு தான். எங்கள் மம்மி சொல்லுவாங்க, இன்னைய வரைக்கும் என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஒரே பெல்ட்டி தான். அந்த நிமிஷமே, அந்த நொடியே சுகப்பிரசவத்தில் பிரசவிக்க கர்த்தர் கிருபையை கொடுத்தார். இன்றைக்கு நான் சாட்சியாய் நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியலையோ, எதெல்லாம் என்னால் முடியல, என்னால் சுத்தமாக முடியல, என் பலனெல்லாம் குறுகி போயிடுச்சு, என் கண்ணீரெல்லாம் வத்தி போயிடுச்சு, நான் எவ்வளோ நாள் காத்திருக்கிறேன்லாம் நினைக்கிறீங்களா? என்னால் முடியாதுப்பா, ஆனால் உங்களால் முடியும்னு சொல்வீர்களானால் பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. உனக்காக பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்.